தனுஷ் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாழை திரைப்படத்தை பார்த்து தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய காம்போ மீண்டும் இணைய போகிறது. மாரி செல்வராஜ், தனுஷ், அதுக்கப்புறமா சன் பிக்சர்ஸ், இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தனுஷ் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் தன்னோட சொந்த வாழ்க்கையை படமான திரைப்படம் தான் வாழை. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பல பேர் கண் கலங்கி அழுந்து விட்டார்கள். முக்கியமாக பாலா அவர்கள், இயக்குனர் பாலா எதற்குமே அசராத ஒரு ஆள். அவர் படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி கண் கலங்கி அழுந்துட்டாங்க. ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வாழை திரைப்படம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன் மாரி செல்வராஜ் அவர்களோட கர்ணனும் சரி, பெரியோரும் பெருமாளும் சரி, அதுக்கப்புறம் மாமன்னனும் சரி, இந்த 3 திரைப்படங்கள் பெருசளவில் ஹிட் ஆனாலும் அது கொடுக்காத இம்பேக்டை மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, சமீபத்தில் பேட்டியில். ஸோ உங்களுக்கு இப்போ நிம்மதியாக இருக்கா? அதாவது அந்த கிராமத்துல இருந்து வந்தீங்க, இப்போ நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறீங்க, ஸோ உங்கள் கனவு அச்சீவ் பண்ணிட்டீங்க, இப்போ நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, ஸோ நான் என் கிராமத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்காங்க, இது மக்களுக்கு காட்டணும், அதனால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் இந்த 3 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு மீண்டும் என் கிராமத்து பக்கம் போகும்போது இன்றைக்கும் என் கிராமத்தில் இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டா இருக்காங்க, நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், நான் நினச்சது இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வாழை திரைப்படத்துக்கு அப்புறமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் இத்தனை நாளாக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. வாழை திரைப்படத்துக்கு அப்புறம் ப்ரெஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கர்ணன் திரைப்படத்தை விட ட்ரிபிள் மடங்கு ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படத்தை மாரி செல்வராஜ் கொடுத்துருக்கீங்க, உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் தனுஷ் கிட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வாழை திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்தை தனுஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அடுத்த திரைப்படத்தோட ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோமே, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், தனுஷ் ஓகே சொல்லிட்டாங்களா, அடுத்த வருடமே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அடுத்த ஒரு திரைப்படம் இருக்காம, அந்த திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு திரைப்படம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து தான் தனுஷ் கிட்ட ஒரு படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் தனுஷும் மாரி செல்வராஜும் ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக தனுஷ் அவர்கள்லாம் மாரி செல்வராஜை பயங்கரமாக பாராட்டி தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் இன்னும் கூஸ்பம்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. பொதுவாகவே சன் பிக்சர்ஸ் ஒரு இந்த மாதிரி ஜாதி பேஸ் பண்ணி இருக்க திரைப்படம், ஜாதியில் இந்த மாதிரி ஏழ்மையை பேஸ் பண்ணி இல்லை கண்டென்ட் பேஸ் திரைப்படத்தை தயாரிக்காது. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸே தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. அதை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் மிக விரைவில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ சன் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. அந்த ஏற்கனவே ராயன் திரைப்படத்தை ஃபிலிமாக கொடுத்து சன் பிக்சர்ஸ் அந்த ஒரு ரிஸ்கில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டார் தனுஷ் அவர்கள். மீண்டும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த ஒரு ரிஸ்க் சன் பிக்சர்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இந்த ஒரு காம்போ எப்படி பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் மீண்டும் மாரி செல்வராஜ் அதுக்கப்புறமா தனுஷ் கூட்டணிக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த கூட்டணி அமைத்தால் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷமான படைப்பு கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா தனுஷ் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாழை திரைப்படத்தை பார்த்து தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய காம்போ மீண்டும் இணைய போகிறது. மாரி செல்வராஜ், தனுஷ், அதுக்கப்புறமா சன் பிக்சர்ஸ், இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தனுஷ் ரசிகர்களுக்கும் மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் தன்னோட சொந்த வாழ்க்கையை
படமான திரைப்படம் தான் வந்து வாழை. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து கண் கலங்கி அழுந்து விட்டார்கள். முக்கியமாக பாலா அவர்கள், இயக்குனர் பாலா வந்து எதற்குமே அசராத ஒரு ஆள். அவரை வந்து படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி கண் கலங்கி வந்து அழுந்துட்டாங்க. ஒரு முத்தம் கொண்டு கொடுத்தாங்க. 2 பேரும் வந்து அமைதியாக உட்காந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாழை திரைப்படம் ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்பு வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட கர்ணனும் சரி, பெரியோரும் பெருமாளும் சரி, அதுக்கப்புறம் மாமன்னனும் சரி, இந்த 3 திரைப்படங்கள் பெருசளவில் ஹிட் ஆனாலும் அது கொடுக்காத இம்பேக்டை வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க, சமீபத்தில் பேட்டியில். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ நிம்மதியாக இருக்கா, அதாவது அந்த கிராமத்துல இருந்து வந்தீங்க, இப்போ வந்து நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறீங்க, ஸோ உங்கள் கனவு வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க, இப்போ நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா, ஸோ வந்து நான் வந்து என் கிராமத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்காங்க, இது வந்து மக்களுக்கு காட்டணும், அதனால தான் நான் சினிமாவுக்கு வந்து வந்தேன். ஆனால் வந்து இந்த 3 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு மீண்டும் என் கிராமத்து பக்கம் போகும்போது இன்றைக்கும் வந்து என் கிராமத்தில் இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டா இருக்காங்க, நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், நான் நினச்சது இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அது வாழை திரைப்படத்துக்கு அப்புறமா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் இத்தனை நாளாக வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. வாழை திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கர்ணன் திரைப்படத்தை விட வந்து 3 மடங்கு ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படத்தை வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்கீங்க, உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வந்து தனுஷ் கிட்ட வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வாழை திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து மாரி செல்வராஜ் அந்த ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அடுத்த திரைப்படத்தோட ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோமே, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், தனுஷ் வந்து ஓகே சொல்லிட்டாங்களா, அடுத்த வருடமே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அடுத்த ஒரு திரைப்படம் வந்து இருக்காம, அந்த திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு திரைப்படம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து தான் வந்து தனுஷ்கிட ஒரு படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் தனுஷும் மாரி செல்வராஜும் வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக தனுஷ் அவர்கள்லாம் வந்து மாரி செல்வராஜை பயங்கரமாக வந்து பாராட்டி தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து கூஸ்பம்ஸ் வந்து ஏற்றுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு. பொதுவாகவே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஜாதி பேஸ் பண்ணி இருக்க திரைப்படம், ஜாதியில் இந்த மாதிரி வந்து ஏழ்மையை பேஸ் பண்ணி இல்லை கண்டென்ட் பேஸ்டு திரைப்படத்தை வந்து தயாரிக்காது. ஆனால் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து சன் பிக்சர்ஸே தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறது, அதை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து மிக விரைவில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறது. அந்த ஏற்கனவே வந்து ராயன் திரைப்படத்தை ஃபிலிமாக கொடுத்து சன் பிக்சர்ஸ் வந்து அந்த ஒரு ரிஸ்கில் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்து விட்டார் தனுஷ் அவர்கள். மீண்டும் ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஒரு ரிஸ்க் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இந்த ஒரு காம்போ வந்து எப்படி பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் எல்லாம் மீண்டும் வந்து மாரி செல்வராஜ் அதுக்கப்புறமா தனுஷ் கூட்டணிக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த கூட்டணி அமைத்தால் மீண்டும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷமான படைப்பு கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி